Good morning, students. Today we are going to study about the new topic Unit 4 Atomic Structure. What is atomic structure? Learning objectives. இந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the structure of an atom. ஒரு ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா டீட்டெயிலாக ஒரு ஆட்டத்தோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அடுத்தது the position of the subatomic particle, understand and compare the properties of subatomic particle. ஸோ வாட் இஸ் subatomic particleன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அந்த subatomic particleோடைய ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு the term atomic number and mass number. Understand the term atomic number and mass number. அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த யூனிட்டில் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். நெக்ஸ்ட்டு calculate the number of protons, electrons and neutrons in an atom from the simple. இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்திற்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டேபிள் இருக்கக்கூடிய ஆட்டத்துடைய ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். சரியாமா? நெக்ஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த டேம் பேலன்ஸி. பேலன்ஸினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யூனிட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியாமா? த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். In the last chapters we have studied anything around us in matters. நம்ம இந்த லாஸ்ட்டு யூனிட், அதாவது யூனிட் 3ல மேட்டர் அரவுண்ட் அஸ்ங்கிற யூனிட்டில் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த யூனிட் பார்த்தீங்க, அந்த யூனிட்டில் என்ன சொல்லியிருந்தது, ஸோ நம்ம வந்து எனிதிங் அரவுண்ட் அஸ் இன்ஸ் மேட்டர், நம்மளை சுற்றியுமே என்ன செய்யுது, அனைத்து பொருட்களுமே வந்து மேட்டரால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம மேட்டர் இருக்குதுன்னு நம்ம என்ன செய்வோம், பருப்பொருட்கள் நம்ம இருக்கக்கூடிய நம்ம சுற்றி காணப்படும் அனைத்து பருப்பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா இஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல். எனது அதாவது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். அப்படி தானடா, அணுக்கள் அல்லது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். எனிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் மேட்டர்ஸ் அண்ட் இட் இஸ் மேட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒரு மூலக்கூறுகளால் உருவானவைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், படிச்சிருந்தோம். அப்படிதானடா. நெக்ஸ்ட்டு த மாலிகுல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் த சேம் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு மாலிகுல்ஸ் எப்படி வந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. ஒரு எலமெண்ட்டோடைய டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆர் சேம் ஆட்டம், சேம் எலமெண்ட்டு. ஒரு ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு, ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோடைய ஆட்டமும் அல்லது சேம் எலமெண்ட்டோடைய ஆட்டமும் கம்பைன் ஆகிறதுனால நமக்கு வந்து என்னது, மாலிகல்ஸ் கிடைக்குது. சரியாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள் 4.1. How small is an atom? How small is an atom? எப்படி என்னது ஒரு சைஸ், ஆட்டத்துடைய சைஸை எப்படி டெரிவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். An atom is 1 and 1000 times smaller than the thickest human hair. நம்முடைய ஹியூமன் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய மனித முடியின் தடிமனை காட்டிலும் 1000 மடங்கு என்னது சிறியதான், 1000 மடங்கு சிறியது. ஸோ அதோடைய இட் ஹேஸ் ஆவரேஜ் டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.00000001 மீட்டர் ஆர் 1 × 10⁻⁻9 மீட்டர். -9னா குறைஞ்சிட்டே இருக்கும் வேல்யூ. மைனஸ்னாலே குறைவுன்னு அர்த்தம். அப்போ 9 வந்துட்டு அப்படின்னா எவ்வளவு சிறியதாக இருக்கும், கண்களுக்கே தெரியாத அளவு சிறியதாக என்ன செய்யும் இருக்கும், கண்களுக்கே என்ன செய்யாது, தெரியாத அளவு மிக மிக சிறிய ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் தான் நம்ம ஆட்டம்னு சொல்லி நம்ம மேட்டர் அரவுண்ட் அஸ்லேயே நம்ம என்ன செஞ்சோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டம், இப்போ நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த 1 × 10⁻⁻9 மீட்டருங்கும் போதே நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆட்டம் சைஸ் வித் த ஃபெமிலியர் திங்ஸ் we know. Now let us find what is the size of pencil
ரெட் பிளட் செல் அண்ட் வைரஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல். ஒரு பென்சில் அண்ட் ரெட் பிளட் செல், வைரஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல் உடைய சைஸை இதோட ஆட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா 1×10⁻⁻2 மீட்டர், ரெட் பிளட் செல் பார்த்தீங்க அப்படின்னா 1×10⁻⁻4 மீட்டர், வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1×10⁻⁻6 மீட்டர். ஸோ வைரஸ்னாலே நமக்கு டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வர்றது எது ஞாபகத்துக்கு வரும்? கொரோனா வைரஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியும் கண்ணுக்கு அந்த வைரஸ்லாம் என்ன செய்யாது, தெரியாது. ஸோ அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக என்ன செய்கிறாங்க, அந்த வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்களுக்கு என்ன செய்யாது, புலப்படாது. ஸோ அதை வந்து ஒரு இதில் அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அதை நம்ம என்ன செய்கிறாங்க பார்த்து என்ன வைரஸ் அப்படின்னு சொல்லி, என்ன டைப் ஆஃப் வைரஸ், ஹெச்ஐ வைரஸா இல்லை கொரோனா வைரஸ், COVID-19 வைரஸான்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 10⁻⁻6 மீட்டர் தான் இருக்குது. அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல் பார்த்திங்க அப்படின்னா 1×10⁻⁻7 மீட்டர், -7 டஸ்ட் பார்ட்டிகிள். ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள், ஒரு சின்ன டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது தான். ஸோ அந்த டஸ்ட்டு தெரியும், சில டஸ்ட்லாம் தெரியும் கண்ணுக்கு. பட் ஆனால் அந்த டஸ்ட்டு பார்ட்டிகிள், டஸ்ட்டுக்கு அந்த துகள் வந்து 1×10⁻⁻7 மீட்டரில் என்ன செய்யுது இருக்குது. ஆட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1×10⁻⁻10 மீட்டர். அங்கே 9 பார்த்தோம், -9 பார்த்தோம். ஸோ இங்கே 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம 10 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். சரியாம ஆட்டம் இஸ் 1×10⁻⁻10 மீட்டர். அப்படிங்கும்போது 10 சைவர் என்ன செய்யும், குறைஞ்சி என்ன செய்து இருக்குது, பாயிண்ட் என்னது இங்கே 0.90 இருக்கும், இங்கே பாயிண்டில் 10 சைவர்னால் எவ்வளோ குறைவு அப்படின்னு மென்ஷன் தெரிஞ்சுக்குங்க. சரியாம்மா? ஸோ அந்தளவுக்கு மிக மைன்யூட்டான பார்ட்டிக்கிள் தான், டின்னி பார்ட்டிக்கிள் தான் ஆட்டம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், படிச்சிருக்கோம். ஸோ இதையும் ஒரு தாட்டி ரீகால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4.2 பாருங்கள். எவல்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் அன் ஆட்டம்ஸ். எவல்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் அன் ஆட்டம். Many scientists have studied the structure of an atom and advanced their theory about it. நிறைய சயின்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டத்தோடைய ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதை ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரை அவங்க வந்து ஆய்வு செய்து பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க, அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அநேக ஆய்வுகளை மேற்கொண்டு தங்கள் கொள்கைகளை என்ன செஞ்சாங்க, வெளியிட்டாங்க. சரியாம்மா? The theories proposed by Dalton, Thomas and Rutherford are given below. ஸோ ஆட்டத்தை பற்றி தியரிஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டால்டன், தாமஸ் அண்ட் ரூதர்ஃபோர்டு. தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்டு. டால்டன், தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்டுன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த 3 சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன ஆட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆட்டத்தை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியாம்மா? ஸோ ஆட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டால்டன் அட்டாமிக் தியரி. டால்டனுடைய அணுக்கொள்கை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜான் டால்டன் ப்ரொப்போஸ்டு த அட்டாமிக் தியரி இன் த இயர் 1808. ஜான் டால்டன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து, ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் தியரியை வந்து என்ன செஞ்சுருக்காரு, 1808 அதாவது 1808 என்ன செஞ்சுருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஒரு கொள்கையை என்ன செஞ்சுருக்காரு, அட்டாமிக் அணுக்கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. He proposed that matter
that matter consists of very small particles. மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். எல்லா மேட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டருக்குள்ளே கண்டிப்பாக சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யும் இருக்கும். அந்த சின்ன பார்ட்டிகிள்ஸ் விச் நேம்டு ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மேட்டர்ஸும் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிக்கிள். ஸோ அந்த பார்ட்டிக்கிளை தான் வந்து நேம்டு ஆட்டம்ஸ்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆட்டம்ஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் indivisible particles. Atoms is smallest indivisible particle. அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம என்ன செய்யாது, கண்களுக்கு புலப்படாது, கண்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது சிறிய துகள்களால் என்ன செஞ்சது ஆனது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது வந்து என்னது, ஒரு கோள வடிவம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், கோள் வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஹிஸ் தியரி டஸ் நாட் ப்ரொப்போஸ் எனி திங் அபவுட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம்ஸ். ஸோ இவர் வெளியிட்ட அந்த தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டத்தோடைய பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே என்ன செய்யலை இல்லை. அவர் இப்போ வெளியிட்ட அந்த தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், ஒரு ஆட்டத்தோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை பற்றி எக்ஸ்பிளைன் என்ன செய்யலை, பண்ணலை. ஸோ ஹென்ஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மெனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைனே என்ன செய்ய முடியலை, பண்ண முடியலை. சரியாம்மா? டால்டனின் அணுக்கொள்கையால் பருப்பொருட்களின் பல பண்புகளை என்ன செய்ய முடியவில்லை, விளக்க முடியவில்லை. பருப்பொருளின் பல பண்புகளை என்ன செய்ய முடியவில்லை, விளக்க முடியவில்லை. சரியாம்மா? நானோமீட்டர்ஸ், டியூ யூ நோ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பாருங்கள். நானோமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் யூஸ்டு டு மெஷர் ஸ்மால் லென்த். நானோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த நானோமீட்டர் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட். இது ஒரு நானோமீட்டர்னால் அது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டு, சின்ன ஒரு சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் ஒரு அலகாகும். சரியாம்மா? ஸ்மால் லென்த்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻9 நானோமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாம், 1 × 10⁻⁻9 நானோமீட்டர். ஆர் 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு, 1 × 10⁻⁻9 மீட்டர். ஒரு நானோமீட்டர் என்பது 1 × 10⁻⁻9 மீட்டர் ஆகும். சரியாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜான் டால்டன் பற்றி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம். அந்த ஜான் டால்டன் என்ன பண்ணார், அவருடைய அணுக்கொள்கையை என்ன செஞ்சுருந்தார், வெளியிட்டிருந்தார் இல்லையா. ஜான் டால்டன் வந்து அவருடைய தியரி, அட்டாமிக் தியரி ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ இன் 1808. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார், ஆட்டமுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். அந்த பார்ட்டிகிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐஸால் நம்ம டஸ் நாட் சீன் ஆக்ட் ஐஸால் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் இல்லாமல் ஆட்டத்தை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தார். ஆட்டத்தை நம்ம பிரிக்க என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது, அந்தளவுக்கு மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இவ்வளோ சொல்லிவிட்டு பட் ஆனால் அந்த ஆட்டத்துடைய சார்ஜு அண்டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு நெகட்டிவ் சார்ஜை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் என்ன செய்யலை, கொடுக்க முடியலை. ஸோ அந்த அட்டாமிக் தியரி வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் என்ன செஞ்சது இருந்தது. ஸோ அதை வந்து அடுத்தாப்பில் தாம்சன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செஞ்சார், யார், தாம்சன் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஆட்டத்தோடைய ஸ்ட்ரக்சரையோ ஆட்டத்தை பற்றி என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ண தாம்சன் இன் 1897 ஜேஜே தாம்சன் சொல்லி
ப்ரொப்போஸ்ட் எ டிஃப்ரெண்ட் தியரி என்ன செய்ய அட்டாமிக் தியரியை அட்டாமிக் கொள்கையை வெளியிட்டார். ஹீ கம்பேர்ட் அன் ஆட்டம் டு எ வாட்டர் மெலன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆட்டத்தை வாட்டர் மெலன் கூட கம்பேர் பண்ண சொல்கிறாரு. ஒரு தர்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தர்பூசணி பழத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. His theory proposed that the atom has positively charged part like the red part of the watermelon. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு பகுதி என்ன செய்யும் காணப்படும். அந்த சிகப்பு பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா அணுவில் நேர் மின்னோட்டம், அந்த சிவப்பு பகுதி எப்படி தர்பூசணியில் காணப்படுதோ அதே மாதிரி தான் அணுவில் நேர் மின்னோட்டம் என்ன செய்கிறது காணப்படுகிறது அப்படின்னு நினச்சிறாரு சொல்கிறாரு. தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் இன் இட்ஸ் ஆர் எம்பெட்டட். என்னது எம்பெட்டட் அப்படின்னா லைக் த சீட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் விச் ஹீ கால்டு எலக்ட்ரான்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்பூசணியில் பார்த்திங்கன்னா விதைகள் என்ன செய்யும் பதிந்து காணப்படும். அப்படி தானே இப்போ தர்பூசணியில் எப்படி சிவப்பு பகுதி காணப்படுதோ அந்த சிவப்பு பகுதிக்குள்ள விதைகள் என்ன செய்யும் பதிந்து காணப்படும். ஸோ அதே போல் தான் நெகட்டிவ் சார்ஜ் என்னது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் விச் ஹீ கால்டு எலக்ட்ரான்ஸ் சொல்கிறாங்க. இந்த எதிர் மின்னோட்டங்களை தாம்சன் வந்து எலக்ட்ரான் என என்ன செஞ்சார் அழைக்கிறார். விதைகள் காணப்படுது. எதிர் மின்னோட்டங்கள் நேர் மின்னோட்டில் பதிந்து கிடக்கிற போல காணப்படுகின்றன. சரியாம்மா? ஸோ அந்த தர்பூசணி பழத்தில் காணப்படுகின்ற அந்த விதைகள் எப்படி இருக்குதோ அதே போல் தான் எதிர் மின்னோட்டங்கள் நேர் மின்னோட்டத்தில் பதிந்து காணப்படுகின்றன என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. சரியாம்மா? எதிர் மின்னோட்டங்கள் நேர் மின்னோட்டத்தில் என்ன செய்யுது பதிந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், த ஆட்டம் ஆஸ் ஹோல் டஸ் நாட் ஹாவ் எனி ரிசல்டன்ட் சார்ஜ். ஸோ அதனால் இந்த எதிர் மின்னோட்டங்களை தாம்சன் எலக்ட்ரான்கள் என்ன செஞ்சார் அழைத்தார். இக்கொள்கையின்படி ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால் அணுவானது எவ்வித மின்சுமையும் என்ன செஞ்சிருக்காது கொண்டிருக்காது. எவ்வித மின்சுமையும் என்ன செஞ்சிருக்காது கொண்டிருக்காது. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆட்டத்தில் நேர் மற்றும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக என்ன செய்யும் காணப்படும் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக என்ன செய்யும் காணப்படும். ஸோ அதில் வந்து ஒரு அணுவின் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சமநிலையில் காணப்படுவதால் அணுவானது எவ்வித மின்சுமையும் என்ன செஞ்சுருக்காது கொண்டிருக்காது. ஆட்டத்தில் எந்த ஒரு சார்ஜஸும் என்ன செய்யாது இருக்காது. ரிசல்டன் சார்ஜ் ஹோல் டஸ் நாட் ஹாவ் எனி ரிசல்டன் சார்ஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தாம்சன் இஸ் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் டு ப்ரோவ் பை எக்ஸ்பெரிமெண்டேஷன் டு existence of the negatively charged particles or electron in an atoms. For this discovery he was awarded to the Nobel Prize in 1906. Although this theory explained why an atom is neutral, it was an incomplete theory in other ways. ஸோ அதாவது ஒரு அணுவில் ஒரு ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன நெகட்டிவ் சார்ஜ் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து என்னது எலக்ட்ரான்கள் என்ன செய்யணும் சொல்கிறோம். ஆட்டத்தில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரான்கள்னு என்ன செய்யணும். ஸோ எலக்ட்ரான்களுக்கான எலக்ட்ரான்கள் காணப்படுதுன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. சொல்லி அதை வந்து என்ன செய்கிறாரு அவர் வந்து என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ஆய்வுகள் மூலமாக என்ன செய்கிறாரு அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. ப்ரூவ் பண்ணி நிரூபித்து என்ன செய்கிறாரு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கண்டுபிடிப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1906 வந்து நோபல் பரிசு என்ன செய்யப்பட்டது வழங்கப்பட்டது. இந்த கொள்கையை வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ தியரி அணு வந்து என்னது அணுமின் வந்து மின்சுமை அற்று உள்ளது என்பதனை விளக்கினாலும்
அதில் சில குறைபாடுகள் இக்கொள்கை என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது. அதாவது மின்சுமை அற்றது அப்படின்னு ஒரு ஆட்டம்னா அது வந்து மின்சுமை அற்றதுன்னு என்ன செய்கிறாரு இவர் வந்து என்ன செய்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதில் வந்து சில இன்கம்ப்ளீட் தியரி இன் அதர் வேஸ், ஒரு குறைபாடு என்ன செய்யுது காணப்படுது இக்கொள்கையில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செஞ்சுருக்காரு தியரியை வந்து என்ன செஞ்சுருக்காரு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து என்னது அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகலை. ஆட்டத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு விவரங்கள் என்ன செய்யலை கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருத்தர் வராங்க பாருங்கள், ரூதர்போர்ட் தியரி. யார்? ரூதர்போர்ட்ஸ் தியரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜான் டால்டன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு தாம்சன் தியரின்னு பார்த்தோம். ஜான் டால்டன் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் தாம்சன் வந்து என்ன செஞ்சுருக்காரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை, பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்குது நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது வந்து ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலாக இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்யலை, அது வந்து என்னது ஒரு எவ்வித மின்சுமையும் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொல்லியிருந்தார். ஸோ என்ன தான் நம்ம வந்து அவர் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாலும் கூட அந்தளவுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் என்ன செஞ்சது இருந்தது. ஆட்டத்தை பற்றியான விவரங்கள் வந்து முழுமையான செயலை கொடுக்கப்படலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரூதர்போர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வராங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர் வேர் ஷார்ட் கம்மிங் இன் தாம்சன் தியரி, ஏர்னஸ்ட் ரூதர்போர்ட் கேவ் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டத்தை வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் வந்து ஒரு அட்டாமிக் தியரி என்ன செஞ்சுருக்காரு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக என்ன செஞ்சிடுறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த ஆட்டத்தை பற்றியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி அவர் என்ன செய்கிறாரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு கொண்டு வராரு. ஸோ அது என்னென்னு சொல்லி என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரூதர்போர்ட் கண்டக்டட் an experiment. He pumped very thin layer of gold with positively charged alpha rays. பாருங்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய தங்க தகட்டினை ஒரு நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோதச் செய்தார். ஒரு நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்கள் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ரேஸ். ஸோ அதை வச்சு என்ன செய்கிறாரு ஒரு கோல்டு பிளேட்டில் என்ன செஞ்சுருக்காரு லோயர் கோல்டு தின் லேயர் ஆஃப் கோல்டு மேலே அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு மோத செஞ்சுருக்காரு. மோத செல்லும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். He found that most of these rays which travel at a great velocity passed through gold sheet without encountering any obstacles. A few are however turned back from the sheet. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான ஆல்ஃபா கதிர்கள் எவ்வித தடையும் சந்திக்காமல் தகட்டினை ஊடுருவி செல்கின்றன. அவர் வந்து என்ன செய்கிறாரு ஆல்ஃபா ரேஸை வந்து தங்கத்தை அந்த கோல்டு தின் லேயர் ஆஃப் கோல்டு மேலே என்ன செய்கிறாரு பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ஃபா ரேஸ் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் அந்த தின் லேயர் ஆஃப் கோல்டு உள்ளே என்ன செஞ்சிருது ரிஃப்ராக்ட் ஆகி போயிடுது, ஊடுருவி என்ன செஞ்சிருது போயிடுது. சரி, அந்த சீட்டு வழியாக என்ன செஞ்சிருது ஊடுருவி அந்த கோல்டு வழியாக ஊடுருவி போயிடுது. சரியாம்மா, ஒரு சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் என்ன செய்யுது தகட்டின் மீது மோதி பின்னோக்கி வருவதையும் என்ன செஞ்சுருக்காரு அவர் கண்டார். சரியாம்மா, பாருங்கள் ஒரு சில ரேஸ் ஆல்ஃபா ரேஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு தின் லேயர் கோல்டில் பாஸ் ஆகாமல் ஊடுருவி போகாமல் ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போகாமல் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத அவர் என்ன செஞ்சார் பார்த்தாரு. சரியாம்மா, அது திரும்ப என்ன செய்யுது பின்னோக்கி என்ன செய்யுது அந்த ஆல்ஃபா ரேஸ் தள்ளப்படுது. ஸோ அதை பார்த்தோன்னே இது முக்கியம், அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அதை என்ன செய்கிறாரு நோட் பண்ணிவிட்டு அவர் எதற்கு வந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்க்காருன்னா ஸோ ஒரு ரூதர்போர்ட் கன்சிடர் திஸ் ரீமார்க்கபுள் அண்ட் மிராக்குலஸ் as it bullet had turned back after collided
கொலிடிங் வித் டிஷ்யூ பேப்பர். ஸோ அதாவதுனா ரூதர்போர்டு இதனை வந்து முக்கியமாக கருதி ஒரு துப்பாக்கி குண்டானது மெல்லிய காகிதத்தின் மீது மோதி பின்னோக்கி வந்தால் அது எவ்வளவு வியப்பாக இருக்குமோ. ஒரு ஒரு புல்லட்டுடைய துப்பாக்கி குண்டே வந்து ஒரு மெல்லிய தாள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனால் நமக்கு ஒரு வியப்பாக தானே இருக்கும். ஒரு துப்பாக்கி குண்டு எவ்வளோ ஃபோர்ஸாக போகும், அது வந்து எப்படி ரிட்டர்ன் ஆகும், ஆகாதில்ல. ஆனால் எப்படி இருக்குமோ, அது ரிட்டர்ன் ஆனால் எவ்வளோ வியப்பாக இருக்குமோ. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இந்த ரிட்டர்ன் ஆன அந்த ஆல்ஃபா ரேஸ் ரேஸ் வந்து ரிட்டர்ன் ஆனது வந்து ஒரு வியப்பாக என்ன செஞ்சிச்சு இருந்தது. ஸோ இச்சோதனையில் based on this experiment, Rutherford proposed his famous theory in his opinion -1. The fact that one வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, the fact that அவர் வந்து இந்நிகழ்வு வியப்பாக பார்த்து என்ன செஞ்சிடாரு, அவர் விவரித்தார். இச்சோதனையின் அடிப்படையில் ரூதர்போர்டு தனது புகழ்பெற்ற அணுக்கொள்கையை என்ன செஞ்சார், வெளியிட்டார். புகழ்பெற்ற அணுக்கொள்கையை என்ன செஞ்சார், வெளியிடுறாரு. அவரின் அணுக்கொள்கை என்னன்னு சொல்லி, ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் அவர் இந்த அட்டாமிக் தியரி என்ன செய்கிறாரு, வெளியிடுறாரு. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் மோஸ்ட் ஆல்ஃபா பார்ட்டிகிள் பாஸ் த்ரூ த கோல்டு ஷீட் மீன்ஸ் த ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி ஃபேஸ். ஸோ ஒரு இந்த ஆல்ஃபா ரேஸ் வந்து என்ன ஆகுது, ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து அந்த கோல்டு ஷீட்டில் என்ன செய்யுது, ஒரு அதிக அளவிலான ஆல்ஃபா ரேஸ் வந்து என்னது அந்த கோல்டு ஷீட்டில் ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போகுது, ஊடுருவி செல்கிறது. எனில் அணுவானது வந்து எவ்வளவு ஒரு வேக்கண்ட், அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடத்தை கொண்டிருக்க வேண்டும் நினைச்சாரு சொல்கிறாரு. பார்ட்டிகல்ஸ் த்ரோஸ் த கோல்டு ஷீட் மீன்ஸ் த ஆட்டம் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி. எம்டினா என்னது, அந்த இடத்த ஒரு வெற்றிடம் என்ன செய்யுது ஆட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு. சரியாம்மா. ஆல்ஃபா பார்ட்டிகிள் பாஸ் த்ரூ த கோல்டு ஷீட், அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து கோல்டு ஷீட்டில் என்ன செய்யுது, பாஸ் ஆகி உள்ளே ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போகிறதுனால அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆட்டம் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் எம்டி. அப்போ நிறைய எம்டி பிளேஸ் இருக்குதுன்னு அவர் என்ன செய்கிறாரு, இது மூலமாக ப்ரூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, த பார்ட் ஃப்ரம் விச் த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் டேண்ட் பேக் இஸ் positively charged but very small in size as compared to the empty space. ஸோ எந்த பகுதியிலிருந்து அந்த நேர்மின் மின்னோட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்தனவோ அப்பகுதி முழுவதும் நேர்மின் சுமை பெற்றதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சரியாம்மா. எந்த ஒரு பகுதியிலேருந்து அந்த நேர்மின்னோட்டம் பெற்ற அந்த கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ஃபா கதிர்கள், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆல்ஃபா கதிர்கள், அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்போ எதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து பின்னோக்கி வந்துச்சோ அப்பகுதி முழுவதும் என்னது கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்ன செய்யும் இருக்கும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் அப்பகுதி அளவு வந்து வெற்றிடத்தினை ஒப்பிடும்போது அளவில் மிகச்சிறியதாக என்ன செய்யும் இருக்கும், வெரி ஸ்மால் இன் சைஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த எம்டி ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டம்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹார்ட் அண்ட் சாலிட்ஸ். இப்போ ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்டன் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு ஆட்டம் ஸ்மால் சைஸு. ஸோ அது வந்து என்னது ஸ்மால் சைஸாக இருக்கும், ஒரு லிட்டில் தின்னி பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்படிங்கிறத மட்டும் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எந்தவித பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ ஐடென்டிஃபை பண்ணலை. ரெண்டாவது பாருங்கள், தாம்சன் மாடல் இருக்கு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுருக்காரு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதையும் சொல்லி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதில் வந்து நியூட்ரலாக என்ன செய்யுது, அந்த எந்த வித மின் சுமையும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு மேலே அது என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதில் ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்ன செய்ய தான் இருக்குது. எந்த
ஒரு சரியான ஒரு விளக்கம் என்ன செய்யலை, லாஸ்ட் வர குறைபாடு என்ன செய்யுது அந்த கொள்கையில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இயர் 1977 ரூதர்ஃபோர்ட் மாடல். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன செய்யுது கொடுக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் எம்டி ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அந்த கோல்டு தின் ஷீட்டில் இந்த ஆல்ஃபா ரேஸை பாஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு இல்லையா, ஸோ அது மூலமாக எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம் வந்து 3 பேருடைய அந்த அட்டாமிக் தியரியை வந்து என்ன செய்யுது மென்ஷன் பண்ணி இந்த டயக்ராம் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் ரூதர்ஃபோர்ட் ப்ரெசன்டட் இன் ஹிஸ் தியரி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோடைய அந்த அணுக்கொள்கையை வெளியிட்டதுனால ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹி வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ அவருக்கு வந்து இக்கொள்கை அவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசாக என்ன செய்யப்பட்டது வழங்கப்பட்டது. வேதியியல் கெமிஸ்ட்ரிக்காக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசாக என்ன செய்யப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்டது. சரியாம்மா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ரூதர்ஃபோர்ட் தியரி ப்ரொப்போஸ் தட் அவர் தியரியை வந்து அவருடைய கொள்கைகள் வந்து இன்னும் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு ஃபைனலாக அந்த கொள்கை வந்து என்ன ஒரு 3 பாயிண்ட் வந்து அதில் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் ஹேஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் அன் ஆட்டம். நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆட்டத்தோடைய சென்டரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் தான் என்னது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த நியூக்ளியஸ். கான்சன்ட்ரேஷன் இன் த அதாவது மாஸ் ஆஃப் த ஒரு ஆட்டத்தோடைய மாஸை வந்து எப்படி எங்கே கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் இருந்தால் என்ன செய்கிறாங்க கால்குலேட் பண்ணுறாங்க. சரியாம்மா. நிறையானது அந்த மையத்தில் தான் என்ன செய்யப்பட்டது அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள். த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். ஸோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரான் இருக்குன்னு படித்தோம் இல்லை. ஸோ ஆட்டத்தில் எலக்ட்ரான் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டால். அந்த நியூக்ளியஸை சுற்றி என்னது ஒரு வட்டப்பாதையில் என்ன செய்யுது அது நியூக்ளியஸை சுற்றி வருது. ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். அது வந்து என்ன ஒரு ஆர்பிட்டாலில் சுற்றி என்ன செஞ்சிட்ருக்கு வந்துட்டுருக்கு. ஆர்பிட்னா இந்த எலக்ட்ரான் சுற்றி வர்ற அந்த வட்டப்பாதையை தான் வந்து ஆர்பிட் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரியாம்மா. ஸோ நெக்ஸ்ட் பாரு தேர்ட் பாயிண்ட். இன் comparison with the some size of the atoms the nucleus is very 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 small. அதாவது ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அதோட ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து அதோட வெரி வெரி என்னது அந்த ஆட்டத்தோட வெரி வெரி ஸ்மால் சைஸாக தான் என்ன செய்யணும் இருக்க முடியும். கண்டிப்பாக ஆட்டமே வெரி வெரி ஸ்மால் சைஸ். அதுலேயும் அந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் எவ்வளோ ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். யூ ஹாவ் அரவுண்ட் 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இன் யுவர் பாடி. நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பில்லியன் ஆட்டம் இருக்குது. எத்தனை 7 பில்லியன் ஆட்டம் என்ன செய்து இருக்குது. at you replace about 98% of them every year. ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் 98% செல்கள் வந்து என்ன செய்யுது டெத்தாகி நியூ செல்லாக என்ன செய்யுது ப்ரொடியூஸ் ஆகுது. இறந்து புதிய செல்கள் என்ன செய்யப்படுகின்றன தோற்றுவிக்கப்படுகின்றன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் டுடே in this lesson is நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான்
நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் வாட் இஸ் மாஸ் நம்பர், வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் வேலன்சி அப்படிங்கிற டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த டாப்பிக்கோட இந்த யூனிட் என்ன செய்யுது, இந்த யூனிட்டை முடிச்சுக்கிறேன். சரியாம்மா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாப்பிக்கில் பார்த்தோம், ஆட்டம்னா என்ன, ஆட்டத்துடைய சைஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரை எந்தெந்த சயின்டிஸ்ட் என்ன செஞ்சுருக்காரு, ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டால்டன் அண்ட் தாம்சன் அண்டு ரூதர்போர்ட்னு சொல்லக்கூடிய 3 சயின்டிஸ்ட் ஆட்டத்தை என்ன செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அதில் யார் பெட்டராக ஆட்டத்தை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த யூனிட்டில் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ரூதர்போர்ட் கம்பேர்ட் டு டால்டன் அண்ட் தாம்சனோட ரூதர்போர்டுடைய அட்டாமிக் தியரி அதிக இன்ஃபார்மேஷன், ஆட்டத்தை பற்றி அதிக இன்ஃபார்மேஷன் என்ன செஞ்சுருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.